அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம். அண்ணாத்த என்னாலேயே என்னன்னு யோசிக்க முடியல அண்ணாத்த. என்னடா நீ யோசிச்ச நீன்னு? யோசிச்சிருந்தா இப்போ வர்றவங்களாம் உனக்கு தெரிஞ்சிருக்கணுமே. அப்போ உன் யோசனை தப்பு. என்ன அண்ணாத்த, முன்னாடி நம்புறேன்னு சொல்லுன்னு இப்போ தப்புன்னு சொல்கிறீங்க. அப்புறம் வந்துனே இருக்காங்களேடா. டேய், வர்ற அந்த மூட்டையை எவ்வளோ ஜாமான் கஷ்டப்பட்டு உள்ளே எடுத்து வச்சு கட்டி வச்சுக்கிறேன். கை கெட்டினது வாய் கெட்டாமல் போயிடுமோன்னு பயமாக்குதுரா காசி. கவலைப்படாதீங்க அண்ணாத்த, கண்டிப்பாக வாய்க்கு எட்டும். என்னடா மூட்டைக்குள்ளே புளி சாதமாக இருக்குது, வாய்க்கு எட்டுன்ற? டேய், மறுபடியும் வெளில போய் பார்க்குறேன். யாரும் இல்லைன்னா இந்த தப்பா மூட்டையை ஏற்றுன்னு போயினே இருக்க வேண்டியதுதான். போய் பாருங்க அண்ணாத்த. போடா, கதவு மெதுவாக திறந்துன்னு பார்க்கலாம். என்னது இது? மறுபடியும் ஒரு பொண்ணும் இன்னொருத்தரும் வந்துன்னு இருக்கிறாங்க. அப்பாடா, உள்ளே வந்து கதவு மூடிட வேண்டியதுதான். என்ன அண்ணாத்த, தலை தெறிக்க ஓடி வர்ற? டேய், மறுபடியும் ஆள் வந்துன்னு இருக்குதுடா. என்ன நாத்த, மறுபடியும் ஆள் வராங்களா? டீ காசி, இன்னைக்கு இந்த மூட்டையை எடுத்துன்னு நாம் வெளில போன மாதிரி தான்டா. ஜோடி ஜோடியாக வந்துன்னு இருக்கிறாங்கடா. டீ காசி, போ சொல்ல எல்லாரும் ஒன்றா தானடா போயின்னு இருப்பாங்க. இப்போ என்னடா ரெண்டு பேராக விட்டு விட்டு வந்துன்னே இருக்கிறாங்க. என்ன நாத்த, என்னோட சொந்தக்காரங்க மாதிரி என்னாண்ட கேட்குற? டீ காசி, நீ தானடா இவ்வளோ நேரம் அவங்கள பற்றி கதை சொல்லுன்னு இருந்த. நாத்தா, அவங்க இவ்வளோ சீக்கிரமாக திரும்பி வருவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை நாத்த. நினச்சிருந்தா உன்னாண்ட சொல்லியிருக்க மாட்டேன்னா என்ன நாத்த முறையிற? என்ன பேபிம்மா, உன் வீட்டுக்கு வந்தாச்சு. எங்கே உன் டாடி? டாடி வருவார். அப்போ அது வரைக்கும் சொல்கிறேன். என்னது, ரூமு கதவை திறக்க போகிறா? என்னது, கையை வச்சதுமே இந்த கதவு திறந்துருச்சு. நாம் வந்து என்ன தட்டணும், திறக்கவே இல்லையா? இந்த ரூம்லேயே இரு, எங்கள் டாடி வந்ததும் பணம் வாங்கிட்டு போயிடு. ஆமாம், பணம் எப்போ வரும்? எங்கள் டாடி வந்ததும் பணம் வந்துடும். ஆஹா, நம்ம டைலாக்கையே நம்மக்கிட்டேயே சொல்கிறாளே ஐயா. டீ காசி, அந்த ரூமு இந்த ரூமுன்னு இப்போ நாம் இருந்த ரூமுக்கே ஆளுங்க வந்துச்சேடா. பாத்ரூமில் இருக்கிறோம். அவங்க 2 பேத்தில் யாராவது ஒருத்தர் பாத்ரூம் வந்தாங்கன்னா நம்ம கதை நாரி போடும்டா. பின்னாடா பண்ணுறது காசி? அண்ணாத்த, மெதுவாக பேச அண்ணாத்த, உன் குரல் கேட்டுன்னு வந்துருந்துட போகிறாங்க. டீ காசி, பயமாக்கிதுரா. அண்ணாத்த, பயமாக இருந்தா இப்படியே உச்சா போயிடுங்க. நம்ம பாத்ரூமில் தானே ஒழிஞ்சின்னு இருக்கிறோம். டீ காசி, பேயை பார்த்துனா தாண்டா உச்சா வரும், மனுஷங்களை பார்த்துக்கினா உச்சா வராதுரா. டீ காசி, இப்போ எப்படா மூட்டை எடுத்துன்னு இந்த வீட்டிலேருந்து வெளில போகிறது? பெட்ரூமில் யாரோ உட்காந்துன்னு இருக்கிறாங்க. எப்படி அண்ணாத்த மூட்டையை ஏற்றின்னு போகிறது? டீ காசி, வசமாக சிக்கிக்கணும்டா. வெயிட் பண்ணுங்க அண்ணாத்த. ரூமில் இருக்கிறவங்க வெளில போனாங்கன்னு வச்சுங்க, டபால்னு மூட்டையை தூயின்னு எஸ் ஆயிடலாம். நாடா 3 தப்பா மூட்டையை ஏற்றுன்னு போகணும். ஆனால் ஆள் வந்துன்னே இருக்குது. கடவுளே, யாரும் ஹாலில் வந்து உக்காந்துன்னு இருக்கக்கூடாது. அண்ணாத்த, வந்தவங்களாம் யாராக இருப்பாங்க? நாடா காசி, அருவுக்குட்டத்தனமாக கேட்குற. எல்லாம் இந்த வீட்டுக்காரங்க தான். பின்ன எப்படா வீட்டுக்குள்ளே வருவாங்க? இல்லை அண்ணாத்த, எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குது. சாவுக்கு ஒன்றா தானே அண்ணாத்த போயின்னு இருப்பாங்க. ஏன் வரையில் மட்டும் தனித்தனியாக வந்துன்னு இருக்கிறாங்க? டேய், என்ன கேட்டா எனக்கு என்னடா தெரியும்? நானாடா அவங்களெல்லாம் ஒலி அனுப்பி வச்சேன். அத்தான் அண்ணாத்த, எனக்கு ஒரு மாதிரி டவுட்டாக இது. டீ காசி, பெட்ரூமில் இருக்கிறவங்க பாத்ரூமுக்கு வந்துடக்கூடாதுரா. அது மட்டும் இல்லை அண்ணாத்த, அவங்களுக்கு உச்சாவும் வந்துடக்கூடாது. நாடா முட்டாளாக்கிறிய, உச்சா வந்தால் தானடா பாத்ரூமுக்கு வருவாங்க. சாரி அண்ணாத்த, அத்தை நான் யோசிக்கல. இந்த பதிவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.